ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோனிமா இல்லம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே எனக்கு நடந்தது. நிச்சயமாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பலன்களை தரக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு தடையாக நிறைய சூழ்நிலை வரும். வீட்டில் ஃப்ரெண்டுங்க கிட்ட காசு இல்லாமல், இல்லை இன்னொருத்தவங்க மூலமாக, நோய்கள் மூலமாக, ஏதாவது ஒரு வகையில் நம்ம நினச்ச அந்த கோலை அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான தடைகள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதிலேருந்து நம்ம எப்படி ஈஸியாக வெளியில் நம்ம நினைக்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு பண்ணலான் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறது நடக்காமல் இருக்கிறதுக்கான முதல் காரணமே நம்மளோட எண்ணங்கள் தான். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னா அந்த விஷயம் குறித்த நெகட்டிவ் திங்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வரும். ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண போகிறோம், ஐயோ அங்கே இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்னு நிச்சயமாக வரும். அது எதுன்னு பர்டிகுலராக நான் சொல்ல விரும்பலை. நெகட்டிவாக தோன்றவங்க எல்லாருக்கும் தெரியும். அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ நம்ம இந்த பயிற்சிகள்லாம் செய்யும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கம்ப்ளீட்டாக போயிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக மாறிடலாங்க. அப்படி மாறிட்டாலே போதும், நம்ம நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்களில் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும், அது ஈவன் நல்லதோ கெட்டதோ, உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். எனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது. கம்ப்ளீட்டாக 100% நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஒரு 10 விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா, அதில் நான் உணர்வுபூர்வமாக எதை நினச்சேனோ அந்த விஷயங்கள் நல்லது ப்ளஸ் கெட்டது ரெண்டுமே எனக்கு இம்மீடியட்டாக இப்போலாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிட்டு நல்லதை மட்டும் நினைக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு பயமும் வருதுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எப்போவுமே நெகட்டிவாக இருக்குது, எனக்கு எதுவுமே கிடைக்காது, எனக்கு இந்த கடவுள் எதுவுமே கொடுக்கல, சின்ன வயசுலேருந்தே நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வரும் கடைசியில் கிடைக்காது, இந்த மூக்குத்தி அம்மனில் சொல்கிற மாதிரி பொங்கலில் எனக்கு மட்டும் முந்திரி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எண்ணம் இருந்ததுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பொங்கலில் அரிசியே இருக்காது, முந்திரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம்தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சீக்கிரம் எழுந்திரிக்கணும். அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். 3 மணியிலேருந்தே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைம் தான். அதிலருந்தே ஒரு நல்ல எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய டைம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா 6 o'clock எழுந்துடுங்க. எழுந்து தண்ணி முதல்ல குடிச்சிடுங்க. இதான் நான் சொல்லக்கூடிய அந்த முதல் விஷயம். நீங்கள் நார்மலாக வெறும் பச்சை தண்ணியே குடித்தாலே போதுங்க. ரொம்ப குட்டி டம்ளரில் குடித்தா கூட போதும். உங்களுக்கு அது ஒரு நல்ல ஃப்ரெஷ் எனர்ஜியை கொடுக்கும். அதில் நிறைய ப்ராப்ளம் க்யூர் ஆகுதுன்னு படிச்சிருந்தேன். ஏர்ஃபாலில் ஆரம்பித்து நம்மளோட டயபெட்டிஸ் வரைக்குமே கண்ட்ரோல் ஆகுதுன்னு யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் முதல்ல எழுந்து தண்ணி குடிச்சிடுங்க. அடுத்ததாக ஒரே ஒரு நிமிஷம் தியானம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே பிளேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க, ஒரே டைமாக சூஸ் பண்ணிக்கோங்க. 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு ஒரு 4:50 4:30 அதே டைம் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் 1 minute ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுங்கள். அழகாக ஒரு தரை விரிப்பு போட்டுட்டு ஸ்பைனல் கார்டை நேராக வச்சுக்கிட்டு மூச்சை உள்ளே இழுத்து வெளிவிடுங்க. இது குறித்த ஒரு பெரிய வீடியோவே இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைன்னா போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நமக்கு செய்கிறதுக்கு ஒரு 1 hour கூட ஆகாது. ஓல் டேயில் 24 hours 1 hour நமக்காக ஸ்பெண்ட் பண்ணனா நீங்கள் என்ன நினச்சாலுமே அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான வழியை இந்த கடவுளும் பிரபஞ்சமும் உங்களை நோக்கி உருவாக்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ 1 minute தியானமில் ஸ்டார்ட் பண்ணி 1 hour கூட நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக. நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது நிறைய நல்ல விஷயங்களை நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்குதுங்க. அடுத்ததாக நல்ல வார்த்தைகளை காலையில் பயன்படுத்துங்க. எழுந்த உடனே முதல்ல நம்ம உருவாக்குன தாய் தந்தைக்கு நன்றி சொல்லிவிட்டு, நம்ம கூட பிறந்த உறவுகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு, அண்ணனோ தங்கையோ அக்காவோ அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிது பாருங்கள், விட்டமின் டி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் எடுக்கவே 900. அதுக்கான இன்டேக் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக போயிட்டு சூரியனை பார்த்து நில்லுங்கன்னு. ஸோ அப்படிப்பட்ட விட்டமின் டியை நமக்கு இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை நினச்சி மனசார நன்றி சொல்லிவிட்டு, இன்னும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஆசை இருக்கோ, உங்களுக்கு கிடைச்ச வீடு, உங்களுக்கு கிடைச்ச கணவர், அப்பா அம்மா அக்கா தங்கச்சி, உங்களோட குழந்தைங்கள், உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு,
தண்ணி, உங்களுக்கு கிடைச்ச வெஹிக்கிள், உங்களுக்கு கிடைச்ச வேலை, எதுக்கு வேணுமானாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு அன்றைக்கி என்ன தோணுதோ அதை வாய் வழியாக சொல்லியோ எழுதியோ நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அடுத்ததாக கிராட்டிடியூட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நாள் எப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு வாய் வழி அஃபர்மேஷனாக சுய கட்டளையாக சொல்லுங்கள். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லிக்கோங்க. ஏன்னா சில சமயங்கள் சில நாட்கள் வந்து நமக்கு பயமுறுத்தும். முன்னாடி நாள் நடந்தது, இனி நடக்க போகுது நினச்சிலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் விரும்புவீங்க இல்லையா ஒரு வாழ்க்கை, இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி இப்படி தான் என் லைஃப் இருக்கணும்னு. ஸோ அதை வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷனாக சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய நாள் காலையிலேருந்து நைட்டு நான் தூங்க போகிறது வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் வேண்டிய அனைத்துமே எனக்கு கிடைத்தது. என்னோடய மனநிறைவோடு நானும் மற்றவங்களுக்கு எல்லாமே செஞ்சேன். என்னை அன்பு சூழ்ந்த ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இது என்னோடய அஃபர்மேஷன். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண் முன்னாடி நடக்கிறத பார்த்துட்டே இருப்பீங்க. எனக்கே தேங்க்ஸ் சொல்ல இந்த வீடியோ கீழே வருவீங்க. அப்படியும் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்ததாக கனெக்ட் வித் த நேச்சர். நீங்கள் மார்னிங் எழுந்து வெளியில் வந்துட்டிங்கனாலே அந்த சைலண்ட், அந்த சூப்பரான ஆக்சிஜன்னு நீங்கள் நேச்சர் கூட கனெக்ட் ஆகிடுவீங்க. இன்னுமே எக்ஸ்ட்ரா கனெக்ட் ஆகணுன்னா ஒரு செடி வளருங்க, அந்த செடியில் தண்ணி ஊற்றுங்க, பக்கத்தில் போயிட்டு அதை வந்து ரசிங்க. இல்லை பீச் கிட்டே போய் உட்காந்து பீச்சில் வந்து நீங்கள் சன் ரைஸ் ஆகிறத வந்து பார்க்கலாம். அமைதியாக வந்து ஒரு வாக்கிங் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களை நேச்சர் கூட கனெக்டடாக வச்சுருக்கோம். நேச்சர் கூட கனெக்டட் வைக்கும்போது நம்ம உடம்புல ஒரு பாசிட்டிவ் வைப்பு க்ரியேட் ஆகுது. ஸோ நமக்கு கோபமே வந்தால் கூட அந்த 100%லேருந்து 50% அந்த கோபம் மாறுது. பொறாமையே வந்தால் கூட 100%லேருந்து முதல்ல 50% அந்த பொறாமை கன்வெர்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நமக்கு கோபம், பொறாமை இந்த மாதிரியான தவறான எண்ணங்களே வராமல் தடுக்கக்கூடியது தான் நம்ம நேச்சர் கூட கனெக்டாக இருக்கிறது. அடுத்ததாக முக்கியமானது, இது எல்லாமே பண்ணாலும் எல்லாமே நடக்கும், நான் ரொம்ப சிறப்பானவள்னு உங்களை நீங்கள் நம்பணும். யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ, நீங்கள் ஒரு படிப்பை சூஸ் பண்ணாலோ, நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணாலோ வந்து கண்டிப்பாக வந்து அதை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறவங்க கிடையாதுங்க, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க கிடையாது. பொத்தாம் பொதுவாக வந்து அப்படியே வந்து மட்டம் தட்டிட்டு போகிறவங்க. அப்படி இருந்தால் கூட நீங்கள் உங்களை நம்புங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அதே மாதிரி உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். நம்புறது மட்டும் வச்சுட்டு ஒரு ப்ரெசன்டபுளாக இல்லாமல் எனக்கே இவ்வளோ கஷ்டங்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது, ஒரு மேக்கப் போட்டுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் கிடையாதுங்க. ஆள் பாதி ஆடை பாதி. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்களை ப்ரெசன்டபுளாக காமிங்க. அது வந்து விலை உயர்ந்த ட்ரெஸ் தான் போடணுன்னு கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அழகாக தலையை வாரி பொட்டு வச்சு நீங்கள் எப்படி ப்ரெசன்டபுளாக காமிச்சிக்க முடியுமோ அந்த மாதிரி இருங்க. நல்லா குளித்து ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நம்ம அழகாகிடுவோம். ஸோ லவ் யுவர் செல்ஃப். ட்ரெஸ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் நம்புங்க. அடுத்தது ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம பண்ணாலும் சில பேர் நமக்கு பண்ண துரோகங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் நினச்சி ஒரு பக்கம் பாசிட்டிவாக இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பக்கம் நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேரை கேட்டோடனே டென்ஷன் ஆகுறது, இல்லை அவங்கள பார்த்தோன்னே ஆத்திரம் வருது, இல்லை அவங்கள மற்றவங்க கூட பேசும்போது அவ்வளோ கரிச்சு கொட்டுறது, இப்படிலாம் இருப்போம். ஏன்னா இது ஹியூமன் பீங்கோட இயல்பு தான். பட் அதுலேருந்து வெளிவரணுன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டாயமாக ஆக்கிட்ட இந்த ஒரு பயிற்சியை பண்ணுங்கள். அதாவது ஃபர்கிவ்னஸ். நீங்கள் முதல்ல வந்து கட்டாயத்தின் பேரில் செஞ்சாலும் போக 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 உங்களுக்குள்ளே ஒரு அன்பு உருவாகிறத பார்க்கலாம். அவங்கள நீங்கள் மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, உங்கள் மனசில் இருக்கிற அந்த டென்ஷன், காழ்ப்புணர்ச்சி, அவங்களால ஏமாற்றப்பட்டோமே என்ற ஆற்றாமை, இயலாமை எல்லாமே போயிடும். லைஃப்பில் யாருமே நம்பி ஏமாறாமல் இருக்கிறதா சரித்திரமே இல்லை. நிச்சயமாக எப்படிப்பட்டவங்களும் ஏமாறுவாங்க. அதே மாதிரி எப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு அடி விஷம், நம்ம எதிர்பாராத பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த பிரச்சனைகளையும் ஃபர்கிவ் பண்ணிவிடுங்க, மன்னிச்சிடுங்க. அண்ட் வந்து அந்த பிரச்சனை பண்ணவங்களையும் ஃபர்கிவ் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நிறைய வந்து நல்ல விஷயங்களை இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக உங்கள்கிட்ட இழுத்து கொடுக்குங்க. அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், ஃபுட்டுலேயே நம்ம வந்து லோ எனர்ஜி ஃபுட்டும் ஹை எனர்ஜி ஃபுட்டும் இருக்குங்க. சில ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது அது நம்ம மூளைக்கு உள்ள தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி நம்ம மைண்டே அப்செட் பண்ணுமா.
அதே சில ஃபுட்ஸை வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்கும். இது நான் வேறு விதமாக போக விரும்பலை. ஃபுட்டு எனர்ஜி உங்களுக்கே தெரியல, இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஒரு டீ குடித்தா ஒரு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் தான் நம்ம குடிப்போம். அதே சில டைம் வந்து வேறு ஃபுட்டு சாப்பிட அந்த டைம் நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபுட்டு உடனே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ணுது, ஒரு எனர்ஜியை கொடுக்குதுன்னு பார்த்து அதை ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. இட்ஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ ஒன்லி. அண்ட் வந்து சவுண்டு ஹீலிங் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த மாதிரியான டென்ஷனாக இருந்தாலும் நம்ம பாட்டு கேட்போம், இல்லை ஒரு பெப்பி சாங் கேட்டால் நம்ம மூடு மாறிடும். அதை நீங்கள் ஒரு கடமையாகவே வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸில் ஒரு 3லேருந்து 4 பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. அது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணும். நமக்கு தெரியாமலே நம்ம இந்த விஷயங்கள்லாம் மறந்துடுறோம், விட்டுடுறோம். ஒரு 4 நிமிஷம் எடுத்து ஒரு பாட்டு வந்து நம்மளுக்கு பிடிச்சதை கேட்குறது நம்ம அந்த நாளையே வந்து அவ்வளோ இனிமையாக வச்சுக்குதான். பட் நம்ம இது தெரியாமலே வந்து டென்ஷனில் அப்படியே படுத்துன்னு இருக்கோம், யோசிக்கிறோம், அழுகுறோம், சாப்பிட மாட்டோம், அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த டைம் இதை ஒரு கடமையாக வச்சுன்னு ஒரு சவுண்டு ஹீலிங் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல சேஞ்சஸ் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, இன்றைக்கி உங்ககிட்ட 10 பைசா இல்லை, நாளைக்கு வந்து என்ன பண்ணுறதுன்ற வழி தெரியல, உடம்பில் நோய் இருக்குது. இதுதானே முக்கியமாக சொல்கிறாங்க, கடன் பகை நோய் இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்குன்னு சொல்லிட்டு. சில நபர்களால் ஒரு பகை இருக்குது. ஸோ எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் இன்றைக்கி நீங்கள் இருக்கலாம். அந்த சுச்சுவேஷன் மாறி உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி நீங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணுன்னா அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் கோல் இருக்கோ பாசிட்டிவாக, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து இருக்கணும், என் குழந்தைங்களுக்கு இந்த கல்வி கிடைக்கணும், அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், எனக்கு ஒரு லாங் ஹேர் இருக்கணும், அழகான ஃபேஸ் இருக்கணும், லீன் பாடி இருக்கணும், இதில் மோஸ்ட்லி எனக்கு என்ன தேவையோ நான் அதை சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, ஐயோ இதெல்லாம் அடையவே முடியாது, நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இது கிடைக்குமான்னு, அந்த கோல்ஸ் எல்லாம் நோட்டில் எழுதுங்க. அதை வாய் விட்டு படிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பூஸ்ட்டை தருங்க. அண்ட் அதே மாதிரி அவாய்ட் நெகட்டிவ் பிளேசஸ். இந்த இடம் போனால் இங்கே இப்படி தான் நம்மளுக்கு ஒரு அவமானம் கிடைக்கும், இங்கே போனால் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், அங்கே மதிப்பு கிடைக்காது, அங்கே ஃபுட்டு கிடைக்காது, இந்த மாதிரியான சில இடங்கள் இருக்கும். அங்கே போயிட்டு வேஸ்ட்டாக நம்ம அவமானப்பட்டு வருவோம். நிச்சயமாக டாப் டு பாட்டமில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிற மதிப்பே. நம்ம என்ன தான் உயர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்மளோட அருமை தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம இருந்தோன்னா அவங்க நம்மளை தரைக்குறைவாக தான் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள் எந்த இடமா இருந்தாலும், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை உங்கள் வீடாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ் வீடாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த இடங்களாக இருந்தாலும் சரி, அங்கே போனால் உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துலேருந்து போகாதீங்க. நெகட்டிவ் பிளேஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம வந்து நல்ல பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ணி நம்ம நினச்ச எல்லாத்தையும் அடையலாம். அண்ட் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்மெல் இருக்குது இல்லையா, நல்ல நல்ல ஸ்மெல், ஃப்ளவரோட ஸ்மெல், காஃபி ஸ்மெல், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம் ஸ்மெல்லுமே நமக்குள்ளே பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் நல்ல குட் ஸ்மெல் இருக்க மாதிரி உங்கள் வீட்டையும், நீங்கள் இருக்கிற இடத்தையும், உங்கள் ட்ரெஸ்ஸையும், உங்கள் ஹேண்ட்பேக் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாலே ஒரு நல்ல ஸ்மெல் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக உங்களால் எப்போல்லாம் முடியுதோ, நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் கோவிலுக்கு போகிறது. ஸோ மறக்காமல் முடிஞ்சப்போ நீங்கள் கோவிலுக்கு போங்க. இது எல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் நினச்சது கட்டாயம் நடக்கும்.